அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2. இன்னைக்கு என்ன படிக்க போறோன்னா புதுமை விளக்கு. எழுதியவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார். 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க இந்த புதுமை விளக்குங்கிற தலைப்புக்கு கீழே. அந்த 2 பாடல்களில் ஒரு பாடல் பொய்கை ஆழ்வார், 2வது பாடல் பூதத்தாழ்வார். அடுத்ததாக ஒரு செய்யுள் என்னன்னா அறம் எனும் கதிர். எழுதியவர் முனைப்பாடியார். இந்த 2 செய்யுள் தான் இன்னைக்கு படிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்க, முதல் செய்யுள் புதுமை விளக்கு. என்னது புதுமை விளக்கு அப்படின்னா, இந்த செய்யுள்ள பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இந்த 2 ஆழ்வார்களுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருமாலை போற்றி பாடியிருக்காங்க. அதாவது 2 பேருமே 2 விதமாக போற்றி பாடியிருக்காங்க. எப்படின்னா, ஒருத்தர் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி அவர் எழுதியிருக்காரு. அவர் எப்படி திருமாலை போற்றி பாடியிருக்கார் அப்படின்னா, பூமியை அகழ்விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவனை சுடரொளியாகவும் ஏற்றி திருமாலை போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி திருமாலை போற்றி வணங்கியிருப்பார். இவர் இயற்கையின் வடிவத்தில் திருமாலை போற்றி பாடியிருப்பார். அதுவே பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் எழுதியது. அவர் எப்படி திருமாலை போற்றியிருப்பார் அப்படின்னா, அன்பை அகல்விளக்காக ஏற்றி ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி மனதை சுடரொளியாக ஏற்றி திருமாலை உன்னை போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு மனசை சொல்லியிருப்பார், மனதளவில் சொல்லியிருப்பார். அதாவது 2 ஆழ்வார்களுமே இயற்கையையும் மனதையும் இணைத்து திருமாலை போற்றி வணங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக இந்த செய்யுள் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? பொய்கை ஆழ்வார் பூமியை அகல்விளக்கா சொல்லியிருப்பாரு. அதே பூதத்தாழ்வார் அன்பை அகல்விளக்கா சொல்லியிருப்பாரு. பொய்கை ஆழ்வார் கடலை நெய்யா ஊற்றிருக்கேன் அப்படிம்பாரு. அதுவே பூதத்தாழ்வார் நான் ஆர்வத்தை நெய்யா ஊற்றிருக்கேன் அப்படிம்பாரு. பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணுவார், நான் கதிரவனை போல சுடரொளி வீசக்கூடிய திருமாலை போற்றி வணங்குகிறேன். இவர் என்ன சொல்லியிருப்பார், மனதிலிருந்து வரக்கூடிய ஞான ஒளியாகிய திருமாலை நான் போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கியிருப்பார், சரிங்களா? அதாவது இந்த புதுமை விளக்குங்கிற செய்யுள் இந்த 2 ஆழ்வார்கள் சொன்னாலே பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இவங்க எதிலிருந்து இந்த பாடப்பகுதி எடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதுமே திருமாலை போற்றி ஒவ்வொருத்தரும் இப்போ எப்படி பொய்கை ஆழ்வார் ஒரு விதமாக போற்றி பாடியிருப்பார், பூதத்தாழ்வார் ஒரு விதமாக போற்றி பாடியிருப்பார். அதே போல் 12 ஆழ்வார்கள் திருமாலை போற்றி பாடிய ஒரு நூல் எது அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 12 ஆழ்வார்களும் பாடியிருப்பாங்க இல்லையா, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை போற்றி அதாவது தொகுத்து எழுதியவர் யார் அப்படின்னா நாதமுனிங்கிறவர் தான் தொகுத்து எழுதியிருக்காரு. நமக்கு இடம்பெற்றிருக்கிறது என்னன்னா முதல் திருவந்தாதி, அது பொய்கை ஆழ்வார் எழுதியிருப்பாரு. அவர் என்ன ஊரை சார்ந்தவர்னா காஞ்சிபுரத்தில் திருவெக்கா அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்திருக்காரு. 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் எழுதியிருப்பார். அவர் சென்னையில் மாமல்லபுரத்தில் பிறந்திருப்பார். முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த 3 பேரையும் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்குவேன். பேய் பூதம் பொய் அப்படின்னு முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பேய் பூதமெல்லாம் பொய் அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன குறிப்பு, சரிங்களா? பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் இவங்க 3 பேரும் தான் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. வையம் உலகம், வெய்ய வெப்ப கதிர் வீசும், சுடர் அழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆழி துன்பக் கடல். இடர்னா துன்பம், ஆழினா கடல். இடர் ஆழி துன்பக் கடல். சொல் மாலை பாமாலை, தகளி அகழ்விளக்கு. தகளி அகழ்விளக்கு. ஞானம் அறிவு நாரணன் திருமால். பாருங்க, அந்தாதி
நான் சொன்னல முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதின்னு. இப்போ அந்தாதினா என்னன்னு தெரியணும் இல்லையா? அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி. நான் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன். இப்போது நம்ம இலக்கிய நயம் பாராட்டுதல் அப்படிங்கும்போது மோனை, எதுகை, இயல்புலாம் படித்தோம்ல. மோனைனா என்ன? முதல் எழுத்து ஒன்று போல வருவது. அக்கா, அம்மா, அப்பா, ஆ ஆ ஆன்னு வருது இல்லையா? அதெல்லாமே முதல் எழுத்து ஒன்று போல வர்றதுனால மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை, அதாவது அகரம், அகர வரிசை. அப்படின்னா கா கா இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை. அதுவே கடைசி எழுத்து ஒன்று போல வருவது இயபு. முல்லை, எல்லை, கல்லை, லை லை லைன்னு வருது இல்லையா? அது இயபு. அதே போல தான் இப்போ ஒரு செய்யுள் இருக்குன்னா அந்த செய்யுளில் முதல் வரியில் இருக்கிற கடைசி வார்த்தை அடுத்த வரிக்கு முதல் வார்த்தையாக வரும். இப்போ இந்த இடத்துக்கு உதாரணமாக முல்லைன்னு முடியுதுன்னா அதே போல் இந்த சைடு இரண்டாம் வரியில் முதல் வார்த்தை ஆரம்பிக்கிறது முல்லைன்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? முதல் வரியில் முடிகிற அந்த முல்லை இரண்டாம் வரியில் தொடக்கமாய் முல்லைன்னு ஆரம்பிக்கும். இல்லை இதில் ஓசை எப்படி முடியுதோ அதே ஓசையில் இது தொடங்கும். அதான் சொல்லியிருக்கோம், ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது தான் அந்தாதி. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். முடிகிறதுலேருந்து தொடங்கிறது தான் அந்தாதி. அதே போல தான் இந்த முதல் திருவந்தாதி அப்படி தான் இடம்பெற்றிருக்கும், இரண்டாம் திருவந்தாதியும் அப்படி தான் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, மதிப்பீடு. முதல் கேள்வி, இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இடர்னா துன்பம்னு படித்தோம் இல்லையா? ஆழினா கடல்னு படித்தோம். இடர் துன்பம், ஆப்ஷன் ஏ. இரண்டாவது கேள்வி பாருங்க, ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி, ஞானம் கூட்டல் சுடர். மூன்றாவது கேள்வி, இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. ஆப்ஷன் சி. பொறுத்துக. அன்பு விளக்கு, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் தகழி. தகழின விளக்கு. அன்பை விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் ஊற்றி சிந்தையை இடுதிரியாக்கி ஞானம் என்கிற தகழின விளக்கு, ஞான ஒளியினால் விளக்கை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் பாடியிருப்பார். சரிங்களா? அன்பு விளக்கு, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் தகழி. அடுத்ததான் இரண்டாவது செய்யுள் படிக்கலாம். அறம் எனும் கதிர், எழுதியவர் முனைப்பாடியார். இதில் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, சிறு குழந்தையிலிருந்தே அறம் எனும் கதிர், எழுதியவர் முனைப்பாடியார். இதில் முனைப்பாடியார் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே நற்பண்புகளையும் அதுக்கு ஒழுக்கத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அறம் அப்படிங்கிற ஒரு கதிரை எப்படி விளைவிக்கணும் அப்படின்னா, அதாவது நற்பண்புகளையும் உழவு தொழிலையும் இணைத்து சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, இனிய சொல்லாகிய நிலத்தில் ஈகை பண்பை விதையாய் விதைத்து வன்சொல் கடுமையான சொற்களை களைவது போல களைத்துவிட்டு உண்மைங்கிற எருவை போட்டு அன்புங்கிற நீரை பாய்ச்சி அறம்ங்கிற கதிரை விளைவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அதாவது இனிய சொல்லா அவங்க பேசணும், ஈகை பண்போடு அவங்க வளரணும், வன்சொல் கடுமையான சொற்களை சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க அறமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி முனைப்பாடியார் சொல்லியிருப்பார். இப்போ இந்த குணங்களையும் நற்குணங்களையும் விளை நிலத்தையும் உழவு தொழிலையும் இணைச்சு சொல்லியிருப்பார். இனிய சொல்லாகிய நிலத்தில் ஈகை பண்பாகிய விதையை விதைத்து வன்சொல்ங்கிற களையை களைந்து போட்டு உண்மைங்கிற எருவை அனுதினமும் போட்டு அன்பாகிய நீரை பாய்ச்சி அறம் என்னும் கதிரை அறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த முனைப்பாடியாருடைய ஊர் பேர் எதுனா திருமுனைப்பாடி.
அவருடைய பேரில் ஊர் இருக்குது, இல்லை அவருடைய ஊரில் அவருடைய பேர் இருக்குது. திருமுனைப்பாடி முனைப்பாடியார். இவர் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அறநெறிச்சாரம் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு அறம் எனும் கதிர். இப்போ சொல்லும் பொருளும் பாருங்க. வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம், களை வேண்டாத செடி, பைங்கூழ் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். சரிங்களா? வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம். நிலன் நிலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கடைப்போலி, கடைசி எழுத்து போலியாக வந்திருக்கு, ஆனால் அர்த்தம் ஒன்று தான். நிலன் நிலம், களை வேண்டாத செடி, பைங்கூழ் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் எப்போதும் டேஸை பேசினார். என்ன பேசினாரு? வாய்மையே. வாய்மைனா உண்மை. சரிங்களா? தீங்கு தராத சொல் தான் வாய்மைன்னு சொல்லுவாங்க. காந்தியடிகள் எப்பொழுதும் வாய்மையை பேசினார், உண்மையை, தீங்கு தராத சொற்களை பேசினார். 2வது கேள்வி பாருங்க. இன்சொல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது? இனிமை கூட்டல் சொல், அதுதான் இன்சொல். ஆப்ஷன் சி. 3வது கேள்வி. அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். ஆப்ஷன் சி. 4வது கேள்வி. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. பொறுத்துக்க பாருங்க. விளைநிலம். எது விளைநிலமா சொல்லியிருக்காங்க? இன்சொல், இனிமையான சொல்லை விளைநிலமாக ஆக்கணும். விதை ஈகை பண்பு, கொடுக்கும் பண்பு. களை வன்சொல், கடுஞ்சொற்களை களை களைவது போல கலைந்து போற்றணும். உரம் உண்மை, உண்மைங்கிற உரத்தை அனுதினமும் போட்டோம்னா, அன்பாகிய நீரை பாய்ச்சணும்னா அறமாகிய கதிர் விளையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.